கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த படிப்பினையில் மரியாள் அமல உற்பவியா என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். மரியாள் தனது தாயின் கர்ப்பத்தில் உருவான போதே பாவமில்லாமல் உற்பவித்தார் என்கிறது ரோமன் கத்தோலிக்க சபை. கிபி 1854 கத்தோலிக்க சபையை சார்ந்த 9ஆம் பயஸ் என்கிற போப் என்பவரால் மரியாள் அமல உற்பவி என்று அறிவிக்கப்பட்டார். கிபி 1845 முன்னர் மரியாள் அமல உற்பவி என்கிற நம்பிக்கை கத்தோலிக்கர்களிடம் இல்லை. மரியாள் அமல உற்பவி என்கிற நம்பிக்கை மறைநூலின்படி சரியா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லா மனிதர்களும் பாவிகள். ரோமையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். சபையுரையாளர் 7ஆம் அதிகாரம் வசனம் 20. குற்றம் செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை. ரோமையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 4. மனிதர் எல்லோரும் பொய்யர், கடவுளோ உண்மை உள்ளவர் என்பது தெளிவாகும். ஏனெனில் உமது சொற்களில் நீதி வெளிப்படுகிறது, உம் தண்டனை தீர்ப்புகளில் வெற்றி விளங்குகிறது என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ. எல்லாருமே பாவம் செய்தோம் என்று ரோமையர் 3:23 நேர்மையானவர் உலகில் இல்லை என்று சபையுரையாளர் 7:20 கூறுகிறது. இப்படி இருக்க மரியாள் உள்ளிட்ட எல்லா மனிதர்களும் பாவிகள் என்கிறது இறை வார்த்தை. மரியாள் தனது தாயின் கர்ப்பத்தில் உருவான போதே அவர் பாவமில்லாமல் அமல உற்பவியாக உற்பவித்தார் என்கிற நம்பிக்கை இறை வார்த்தைக்கு முற்றிலும் முரண்படுகிறது. மரியாளுக்கும் மீட்பர் தேவை. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று மரியாளே குறிப்பிடுகிறார். தனக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதை மரியாள் உணர்கிறார். யாருக்கு மீட்பர் தேவை? பாவிகளுக்கே மீட்பர் தேவை. எல்லா மனிதர்களைப் போல தானும் பாவியாக இருப்பதை உணர்ந்த மரியாள் தனக்கு மீட்பர் தேவை என்று கூறுகிறார். மரியாள் அமல உற்பவியாக பாவமில்லாமல் பிறந்து பாவமில்லாமல் வாழ்ந்தார் என்பது இறை வார்த்தைக்கு விரோதமானது. நம் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே பாவமில்லாமல் பிறந்து பாவமில்லாமல் வாழ்ந்தார் என்கிறது இறை வார்த்தை. இயேசு ஒருவரே பாவமில்லாதவர். யோவான் 8:46. என்னிடம் பாவம் உண்டென்று உங்களுள் யாராவது என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா? நான் உங்களிடம் உண்மையை கூறியும் நீங்கள் ஏன் என்னை நம்புவது இல்லை? என்னிடம் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா என்று இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவராலும் சொல்ல முடியாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 21. நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். இயேசு ஒருவரே பாவமறியாதவர் என்று இந்த வசனம் தெளிவாக உணர்த்துகிறது. இயேசு ஒருவரை தவிர மனிதர் அனைவரும் பாவிகள் என்பதை நாம் உணர வேண்டும். 1 யோவான் 3:5. பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும், அவரிடம் பாவமில்லை. இயேசு ஒருவரிடம் மட்டுமே பாவமில்லை என்று இந்த வசனமும் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. சுமார் 150 ஆண்டுகளாக மட்டுமே மரியாள் அமல உற்பவி என்கிற நம்பிக்கை ரோமன் கத்தோலிக்க சபையால் போதிக்கப்பட்டு வருகிறது என்பதை வரலாற்றுச் சான்றுகள் உறுதிப்படுத்துகிறது. இயேசுவை தவிர மனிதர்கள் அனைவரும் பாவிகள் என்று இறைவார்த்தை கற்பிக்கிறது. மரியாள் பாவம் அறியாதவர் என்று போதிப்பது கடவுளை தூஷிப்பதற்கு சமம். மரியாளும் எல்லா மனிதர்களைப் போல பாவம் செய்ததினால் தனக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதை உணர்ந்து என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்கிறார். மரியாள் தனது மீட்பராம் கடவுளை விசுவாசித்து மீட்கப்பட்டார். மரியாள் அமல உற்பவி என்கிற போதனை தவறான உபதேசம். ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டுமே பாவம் அறியாதவர் என்பதை விசுவாசித்து உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த படிப்பினையை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இயேசுவுக்கே மகிமை. May God bless you.